அரசியல் சூழலுக்கு தள்ளப்படுகிறாரா சகாயம் IAS? 1980களின் பிற்பகுதியில் சென்னை லோயலா கல்லூரியில் முதுகலை சமூக தொண்டு முடித்து அதன் பின்னர் அன்றைய சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு IAS அலுவலராகி நாட்டு மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நேர்மையாக தொண்டாற்ற வேண்டும் என்பதுதான் மாணவனாக இருந்த அன்றைய சகாயத்தின் உயர்ந்த லட்சியமாக இருந்தது. அந்த அடிப்படையிலேதான் அகில இந்திய அளவில் UPSC நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வையும் தமிழக அளவில் TNPSC தொகுதி ஒன்றையும் ஒரு சேர எழுதினார். 2 தேர்வுகளிலுமே அவர் வெற்றி பெற்றார். முதலில் அவருக்கு சிவில் சர்வீஸ் தேர்வின் மூலம் மைய அரசின் தலைமைச் செயலகமான டெல்லியில் உள்துறை அமைச்சகத்தில் பணி ஒதுக்கப்பட்டது. முதலில் வந்தது அந்த பணியே. எனவே அந்த பணியில் சேர 1989களின் பிற்பகுதியில் டெல்லிக்கு புறப்பட்டார். அந்த பதவியில் சேர்ந்த 3 நாட்களிலேயே தமிழகத்தில் துணை கலெக்டர் பதவி கிடைத்த செய்தியும் வந்து சேர்ந்தது. தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாக பணி செய்யும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த எண்ணிய சகாயம் மைய அரசு பணியை 6 மாதங்களில் ராஜினாமா செய்தார். மைய அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு 1990களை தொடுகின்ற அந்த காலங்களில் துணை கலெக்டராக தமிழக அரசின் பணியில் சேர்ந்தார். பயிற்சி முடித்து 1991 மத்தியில் நீலகிரி மாவட்டத்தில் கோட்டாட்சி தலைவராக தன் பணியை தொடங்கினார். தன் கிராமத்தில் தான் நேசித்த உழைப்பையும் உண்மையையும் மட்டுமே நம்பி வாழ்ந்த உழவர்களையும் தொழிலாளர்களையும் தன் கண்முன்னே நிறுத்தி அதிகாரம் இருக்கும் தன்னிடம் வரும் ஏழைகளை பரிவோடு பார்த்து பணியை தொடங்கினார். அதனால்தான் பழங்குடி மக்கள் ஒரு பெரிய எஸ்டேட்டினுடைய நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், எனவே அதனை அகற்றிவிட்டு அறிக்கை அனுப்பு என கலெக்டர் சொன்னபோது 4000 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய இந்த எஸ்டேட்டில் 40 குடும்பங்கள் கொண்ட பழங்குடி மக்கள் 4 ஏக்கர் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு, இந்த ஏழை பழங்குடியினர் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை, அவர்கள் இந்த மலையின் மைந்தர்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மலையையே தாயகமாக கொண்டு வாழக்கூடிய இவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக கருதி நான் அகற்றிவிட முடியாது என மறுத்துவிட்டார். ஏழைகளின் அருகே நிற்கவும் அவர்களுக்காக தன் அதிகாரத்தை செலுத்தவும் விரும்பிய ஒரு லட்சிய இளைஞராக தன்னை நிரூபித்துக் கொண்டார். ஏழைகளின் மீது அளவு கடந்த பரிவை அவர் கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர் தான் பணிபுரிந்த முதல் அலுவலகத்திலேயே உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று எழுதி அதன் கீழ் அமர்ந்து பணியாற்றினார். இவரது மேலதிகாரியான மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இவருக்குமான முரண் ஏழைகளின் மீது பரிவு கொண்டு இவர் எடுத்த நடவடிக்கைகளின் புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது. அதுவே அங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரே அரசின் அனுமதியை பெறாமல் இவரை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கிற அதிகார விதிமீற செயலுக்கு வித்திட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தன் அதிகாரத்தை ஏழை எளிய உழைக்கக்கூடிய மக்களுக்காக பயன்படுத்தினார். அதற்கு சாட்சியாக அவருடைய வார்த்தைகளும் வாசகங்களும் அமைந்திருந்தன. அதன் பின் ஏழைகளுடைய மேம்பாட்டிற்கு அரசின் அதிகாரத்தை பயன்படுத்த தடையாக இருப்பது லஞ்சமும் ஊழலும் என்பதை இவர் கண்டறிந்தார். அதனால்தான் அவர் லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கினார். அன்று அவர் உருவாக்கிய அந்த வாசகம்தான் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து. காலங்கள் ஓடின. அதன் ஊடாக லஞ்ச ஊழலுக்கு எதிரான தீவிர நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கினார் சகாயம். விளைவாக ஏறக்குறைய 25 பணி மாறுதல்களை அவர் சந்திக்க வேண்டிய இக்கட்டிற்கு தள்ளப்பட்டார். எத்தனை முறை என்னை மாறுதல் செய்தாலும் ஒரு காலம் என் நேர்மையை நீங்கள் மாற்ற முடியாது என்ற உறுதிப்பாட்டில் அவர் தொடர்ந்து பயணித்து வந்தார். அவரது முக்கியமான பணிகளில் ஒன்றான நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய போது ஏழை மக்களுக்கு, எளிய கிராமத்து உழவர்களுக்கு, உழைக்கும் தொழிலாளர்களுக்கு பரிவு காட்டி அவர் பணியை தொடங்கினார். அந்த மாவட்டத்தில் எளிய மக்கள் கிராமத்திலிருந்து மனுக்களை கொடுத்து நியாயம் பெற தொடுவானம் என்ற திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊன்றுகோல் திட்டத்தையும் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே இரவிலே இவர் தங்கி நீதி வழங்குகின்ற கிராமத்தங்கள் என்ற திட்டத்தையும் தொடங்கி செயல்படுத்த தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் உழவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழவன் உணவகத்தை தொடங்கி உழவர்களை வணிகர்களாக மாற்றக்கூடிய திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டும் விதத்தில் வயதான தந்தையை வீட்டை விட்டு துரத்திய மகனை மூத்த குடிமக்கள் பெற்றோர்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார்
இந்தியாவிலேயே முதன்முறையாக தன் சொத்து கணக்கை பகிரங்கப்படுத்திய முதல் IAS அதிகாரியாக அவர் செயல்பட்டார். இந்த செயலை அவரை பிடிக்காத சக அலுவலர்கள் இவர் ஒரு விளம்பர பிரியர் என்று இவரை குற்றம் சாட்டினர். ஆனால் அவர் தான் மற்ற சக பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் நேர்மை தளத்தில் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் தானே முன்வந்து சொத்து கணக்கை வெளியிட்டார் என்பதுதான் உண்மை. அதனால்தான் சக IAS அலுவலர்கள் இவரை விளம்பர பிரியர் என்று சொன்னபோது அவர்களிடம் போட்டியும் பொறாமையும் தான் வெளிப்படுகிறது என்று அவைகளை புறந்தள்ளிவிட்டு இவர் பயணிக்க தொடங்கினார். ஏராளமான எண்ணிக்கையில் எளிய மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் இன்றைக்கும் நாமக்கல்லில் நினைவு கூற தகுந்தவையாக நிற்கின்றன. விவசாயியின் மகனாக பிறந்த இவர் கிராமங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தார். அதன் ஒரு அம்சமாகத்தான் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமங்களில் தங்க வேண்டும் என்கிற சட்டத்தை அமல்படுத்த எத்தனித்தார். விளைவு, கிராம நிர்வாக அலுவலர்கள் இவருக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். ஆனால் இவருக்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள், கிராம மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர். அன்றைய ஆளும் கட்சியின் மிக முக்கிய பிரமுகர் ஒருவரின் ஆசையோடு நாமக்கல் கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் திரண்டு வந்து போராட்டம் நடத்த தொடங்கினர். கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் இவரை வசைபாடினர், கடுமையான வார்த்தைகளால் அர்ச்சித்தனர். ஆனால் அவைகள் அத்தனையையும் வீடியோ எடுத்து தலைமைச் செயலகத்தின் உயர் அலுவலர்களுக்கு அவர் அனுப்பி வைத்தார். இந்த போராட்டம் அரசின் சட்டத்தை அமல்படுத்தியதனால் வந்த விளைவுதானே, அதுவும் கிராம மக்களின் நலனுக்காக எடுத்த நடவடிக்கையால் வந்த விளைவுதானே. எனவே உயர் அலுவலர்கள் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று இவர் நம்பினார். ஆனால் நடவடிக்கை பாய்ந்தது என்னமோ இவர் மீதுதான். இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். அதுவும் மசூரியில் பயிற்சியில் இருந்தபோது பயிற்சியில் உடனே ஊருக்கு திரும்ப முடியாத நிலை. 50 நாட்கள் கழித்து பயிற்சியை முடித்துத்தான் திரும்ப முடியும். இவருடைய குடும்பம் கலெக்டர் பங்களாவில் இருக்கிறது. பிள்ளைகள் அங்கிருந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிறோம். புதிய பதவி எதுவும் கொடுக்கப்படவில்லை. எந்த ஊருக்கு செல்வது, எந்த பள்ளியில் பிள்ளைகளை சேர்ப்பது என்ற குழப்பமான நிலையில் குடும்பத்தினர். இக்கட்டான நிலை. 2 மாதம் கழித்து ஊர் திரும்பி அதே சின்ன ஊரிலேயே ஒரு வீடெடுத்து பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சகாயத்திற்கு. அதற்கு பிறகு ஒரு அதிகாரமும் இல்லாத திருப்பூர் மேம்பாட்டுக் கழகத்தில் மேலாண் இயக்குநராக பணி நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் அத்தனை இடர்களையுமே தன் நேர்மைக்கு கிடைத்த பரிசாக கருதித்தான் கடந்து வந்தார். 2011 மார்ச் மாதத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை அறிவிக்கிறது. அந்த காலகட்டத்தில் திருமங்கலம் ஃபார்முலா பின்புலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை பற்றி ஏகப்பட்ட புகார்களை எதிர்க்கட்சிகள் அள்ளி வீசின. உடனே அதற்கு காரணமாக இருந்த கரைவேட்டிகளை மட்டுமல்ல, துணையாக இருந்த மதுரை மாமன்னரை கைது செய்ய உத்தரவிட்டார் சகாயம். அப்போதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் மதுரை மாவட்டத்தில் இந்த ஆளுமைகளின் அடாவடிகளை மட்டுப்படுத்தவும் தேர்தலை நேர்மையாக நடத்திடவும் துணிச்சலும் நேர்மையும் மிகுந்த ஒரு IAS அதிகாரி தேவைப்பட்டார். அந்த தேவைக்கு மிக பொருத்தமானவராக பொருந்தி நின்றவர் திரு சகாயம் IAS. பல அலுவலர்களுக்கு மத்தியில் இந்திய தேர்தல் ஆணையம் சகாயத்தை தேர்வு செய்து மதுரை மாவட்ட ஆட்சியராக நியமித்தது. அவருக்கு துணையாக நேர்மையான போலீஸ் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டனர். தேர்தலுக்கு 20 நாட்களே இருக்கையில் களமிறங்கினார் சகாயம். மாவட்டம் முழுமையும் பறக்கும் படைகளை தட்டிவிட்டதோடு தானும் பம்பரமாக சுழன்று பணப்பட்டுவாடாக்களை தடுத்து நிறுத்தினார். மதுரையின் மன்னராக திகழ்ந்த ஆளுமையின் நடவடிக்கைகளை மட்டுப்படுத்தினார். மேலூர் பகுதியில் அன்றைய மதுரை மாமன்னர் பணப்பட்டுவாடா செய்ய சொல்கிறார் என்று அறிந்து அதனை கண்காணிக்கவும் காட்சியாய் பிடிக்கவும் தாசில்தாரை அனுப்புகிறார். அனுப்பப்பட்ட தாசில்தாருக்கு அடி விழுந்தது. உடனே அதற்கு காரணமாக இருந்த கரைவேட்டிகளை மட்டுமல்ல, ஊற்றுக்கண்ணாயிருந்த மதுரை மாமன்னரை கைது செய்ய உத்தரவிட்டார் சகாயம். ஆளும் கட்சியாக இருந்தாலும் அக்கட்சியினரின் அராஜக நடவடிக்கைகளை தடுப்பதில் முனைந்து நின்றதோடு முதல்வரின் மகனின் அராஜக நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க துணிந்து நின்றார் சகாயம். இந்த கைது நடவடிக்கைக்கு பயந்து மதுரை ஆளுமை முதல் கடைசி கரைவேட்டி வரை தலைமறைவாகி இரவோடு இரவாக ஜாமீன் பெற்றது. இவருடைய உறுதியான நடவடிக்கையை உறக்கச் சொல்லும் கதை. இப்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தால் மதுரை மாவட்டம் முழுமையும் அன்றைய ஆளும் கட்சியினரால் இவரது கொடும்பாவி எரிக்கப்பட்டது.
இவரை மாற்றச் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தொடரப்பட்டன. தேர்தல் அலுவலராக இருந்த ஒரு துணை ஆட்சியர் சகாயத்தின் மீது பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக் கொண்டார். இப்படி தொடர்ந்து இவருக்கு இடையூறு பல வந்தாலும் இவர் மதுரை மாவட்டத்தில் அன்றைய நாளில் தேர்தலை மிக நேர்மையாக நியாயமாக நடத்தி காட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் பாராட்டை பெற்றார். அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் சகாயத்தின் நேர்மையான நடவடிக்கையை பாராட்டினர். இதுகாரும் பயந்திருந்து பதுங்கியிருந்த எதிர்க்கட்சியினரான அதிமுகவினரே இவரை எங்கள் தங்கம், மதுரை வீரன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்றெல்லாம் பாராட்டு மழையில் குளிர வைத்த சம்பவங்கள் உண்டு. அதனால்தான் அதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்தபோது ஜெயலலிதா எல்லா மாவட்ட ஆட்சியர்களையும் மாற்றிய போது இவரை மாற்றாமல் அங்கேயே பணிபுரிய அனுமதித்தார். ஆனால் அடுத்த 11 மாத காலத்தில் கிரானைட் முறைகேட்டை இவர் வெளிக்கொண்டு வந்து 16,000 கோடி அரசுக்கு இழப்பு என்று அறிக்கை அனுப்புகிறார். அனுப்பிய 3வது நாளில் தலைமைச் செயலர் இவரை ஆய்வுக் கூட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்திருந்த இவரை கூட்டம் எதுவும் நடத்தாமல் தலைமைச் செயலர் வெறுமனே இவரை வாழ்த்தி அனுப்பிவிட்டார். இவர் அங்கிருந்து மதுரைக்கு செல்ல மீனம்பாக்கம் ஏர்போர்ட் நுழைகிற போதே இவர் மதுரை கலெக்டர் பதவியிலிருந்து கோஆப்டெக்ஸுக்கு தூக்கி அடித்தது அதிமுக அரசு. மதுரை மாவட்ட ஆட்சியர் பதவியை ஒப்பிடுகிற போது கோஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குனர் பதவி என்பது அதிகாரம் குறைந்த பதவி. ஆனாலும் மனம் வலித்தாலும் முகம் சுளிக்காமல் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். 12 வருடங்களாக நஷ்டத்தில் இயங்கிய கோஆப்டெக்ஸை ஒரே ஆண்டில் லாபகரமான நிறுவனமாக மாற்றினார். 80 ஆண்டுகால கோஆப்டெக்ஸ் இயக்கத்தில் ஏழை நெசவாளர்களுக்கு இதுகாரும் வழங்கப்படாத போனஸை இவர் வழங்கியது வரலாற்றில் முதன்முறை. இவர் காலத்தில் கோஆப்டெக்ஸ் மிகச்சிறந்த நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசால் 2 தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது. இவர் காலத்தில்தான் முதன்முறையாக வேட்டி தினம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தங்கமழை பரிசு திட்டம், பரிசு கூப்பன் திட்டம், நெசவாளர்களின் வாழ்க்கை குறிப்போடு புகைப்படத்தை சேலைகளில் இணைப்பது போன்ற புதுமைகளை இவர் நடத்தி காட்டி கோஆப்டெக்ஸின் வணிகத்தை பெருக்கினார். இந்த நிலையில் கோஆப்டெக்ஸ் கள்ளக்குறிச்சி விற்பனை நிலையத்திற்காக அதன் மேலாளர் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் ஆளும் கட்சி நகராட்சி தலைவரிடம் இடம் கேட்கச் சென்றார். கோஆப்டெக்ஸ் அதே பேருந்து நிலையத்தில் விற்பனை நிலையத்தை 50 ஆண்டு காலமாக நடத்தி வந்ததுதான் உண்மை. ஆனால் நகராட்சி தலைவர் தன் சுய லாபத்திற்காக ஏற்கனவே தன் விருப்பம் போல கடையை பிறருக்கு ஒதுக்கிவிட்டார். இந்நிலையில் மேற்கண்ட மேலாளர் ஆளும் கட்சி நகராட்சி தலைவரை அணுகி இடம் வேண்டுமென்று தொடர்ந்து வேண்டுகோள் வைக்கிறார். அதனால் தொடர்ந்து வற்புறுத்திய மேலாளரை அடித்து துரத்தி விட்டார் நகராட்சி தலைவர். மேலாளரை தாக்கியே கள்ளக்குறிச்சி நகராட்சி தலைவரை கைது செய்ய வேண்டி காவல் கண்காணிப்பாளருக்கும் டிஜிபிக்கும் தொடர்ந்து மெயில் அனுப்பி வற்புறுத்துகிறார் சகாயம். இந்த நிலையில் அன்றைய தினம் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த கோகுல இந்திரா சகாயத்திடம் அந்த புகாரை திரும்ப பெற அந்த மேலாளரை அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறார். உங்களுக்கு கீழே பணியாற்றுகின்ற அலுவலர் தாக்கப்பட்டதற்கு நீங்களே நீதி வாங்கி கொடுத்திருக்க வேண்டும், மாறாக புகாரை திரும்ப பெற சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அந்த மேலாளர் புகாரை திரும்ப பெற மாட்டார் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு கைத்தறித்துறை அமைச்சர் சில அமைச்சர்களோடு கூட்டம் நடத்தி அந்த மேலாளரை மிரட்டி அந்த புகாரை திரும்ப பெறச் செய்து விட்டார். அதனால் வெகுண்டெழுந்த சகாயம் IAS அந்த கைத்தறித்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதி முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போக வற்புறுத்தினார். இந்நிலையில் தாக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க போராடிய சகாயம் 10 நாளில் கோஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குனர் பதவியிலிருந்து இந்திய மருத்துவத்துறையின் இயக்குனராக மாற்றப்படுகிறார். கோஆப்டெக்ஸின் உண்மை ஊழியர் ஆளும் கட்சி தலைவரால் தாக்கப்பட்டதற்கு நியாயம் கேட்ட தன்னை அநியாயமாக மாற்றிவிட்டார்கள் என்றாலும் வலியை மறைத்துக் கொண்டு புதிய பதவியில் சேர புறப்பட தயாரானார் சகாயம். அந்த பதவியில் சேருவதற்கு முன் 48 மணி நேரத்திற்குள் அங்கிருந்து அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவராக மாற்றப்பட்டார். 800 பேர் கொண்ட கோஆப்டெக்ஸில் இருந்து 8000 பேர் கொண்ட இந்திய மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டு அங்கேயும் சேரவிடாமல் கடைசியில் 8 பேர் கூட இல்லாத அறிவியல் நகரத்திற்கு மாற்றப்பட்டதில் நெருடல் ஏற்பட்டாலும் நேர்மைக்கு கிடைத்த பரிசாகவே எண்ணிக்கொண்டார் சகாயம். அவர் பணியில் சேர்ந்த 3 நாளில் சென்னை உயர்நீதிமன்றம் கிரானைட் விசாரணையை நடத்த சொல்லி சட்ட ஆணையராக நியமனம் செய்தது. தமிழக அரசே தடை போட்ட அந்த பணியை பல மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் தடைகளை தாண்டி அந்த விசாரணையை வெற்றிகரமாக நடத்தி அறிக்கை அளித்தார் சகாயம்.
1,00,000 கோடிக்கும் மேலாக இழப்பென்று குறிப்பிட்டு இந்தியாவினுடைய மெகா கிரானைட் ஊழலை வெற்றிகரமாக வெளிக்கொணர்ந்தார். ஆக அரசு அளிக்கின்ற பதவியாக இருந்தாலும் சரி, இந்திய தேர்தல் ஆணையம் அளிக்கின்ற பதவியாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றம் அளிக்கின்ற பொறுப்பாக இருந்தாலும் அதனை நேர்த்தியோடும் நேர்மையோடும் செய்வதே சகாயத்தின் பாணி. இப்படி நேர்மையாக பணியாற்றிய தனக்கு அரசு செயலர் நிலையில் தமிழகம் முழுமையும் அதிகாரத்தையும் ஆட்களையும் கொண்டு ஏழைகளுக்கு எத்தனையோ செய்ய முடியும் என்று எண்ணியிருந்த சகாயத்தை அறிவியல் நகர கூண்டுக்குள் அரசு கச்சிதமாக அடைத்து விட்டது. இவரது அதிகார எல்லை இவரது அலுவலக படிக்கட்டுக்குள்ளேயே முடங்கி போனது. தன் லட்சியமான ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவுகின்ற வாய்ப்பு தனக்கு கிட்டவில்லை என்ற ஆதங்கம் அவரது அடிமனதை துளைத்தது. அதனை அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. இனி தம்மை போன்ற நேர்மையான அலுவலர்கள் இந்த ஊழல் அமைப்பில் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என்று உணர்ந்தார். இந்த நிலையில் அவர் கிரானைட் விசாரணையினுடைய இறுதி கட்டத்தில் தடயங்களை காப்பதற்காக இரவு முழுவதும் சுடுகாட்டில் தங்கிய நிகழ்வு பெரும் சாகசமாக பார்க்கப்பட்டது. இந்த பின்புலத்தில் இளைஞர்கள் சிலர் இவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். ஆயிரக்கணக்கில் திரண்டு பேரணி நடத்தினர். ஆனால் உண்மையில் இவருக்கு தற்கால அரசியலில் ஈடுபாடு இல்லை என்பதை இவரிடம் நெருங்கி நின்றோர் அறிவர். எனவே அந்த இளைஞர்களை அழைத்து, எனக்கு இன்றைய அரசியலில் நாட்டமில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர்களுக்கோ பெரும் வருத்தம், ஏமாற்றம். அப்படி வருத்தத்தில் இருந்த இளைஞர்களை அழைத்து சமூக மாற்றங்களை உருவாக்குங்கள் என்று அவர் திசை மாற்றினார். மக்களிடம் செல்லுங்கள், மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு தொண்டாற்றுங்கள், நேர்மையான சமூகத்தை உருவாக்குங்கள், அந்த நேர்மையான சமூகம் நேர்மையான அரசை உருவாக்கும் என்று அறிவுறுத்தினார். அதற்காக சமூக மேம்பாட்டிற்கான 20 திட்டங்களை அந்த இளைஞர்களிடத்திலே கொடுத்து அமல்படுத்த அறிவுறுத்தினார். உண்மையில் இவருக்கு அரசியல் கோபம் உண்டு, அரசியல் இலக்கு இல்லை என்பதை அவருக்கு நெருக்கமானவர்கள் அறிவார்கள். இந்த நிலையில்தான் இவர் 2018 அரசு பதவியிலிருந்து விலக முடிவெடுத்தார். அது நிச்சயமாக அரசியலுக்காக அல்ல. சமூக அவலங்களுக்கு எதிராக பேச வேண்டும், நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும், நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நேர்மையான இளைஞர்களை IAS அலுவலர்களாக உயர் அலுவலர்களாக உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த பிரச்சனையால் அந்த முடிவை தள்ளி போட்டு வந்தார். அரசு இவருக்கு பொருத்தமான பதவி வழங்காமல் 7 ஆண்டுகளாக அதிகாரம் இல்லாத ஒரே பதவியில் வைத்திருந்தது மட்டுமல்லாது, வெளிநாடு வாழ் தமிழர்கள் அழைக்கின்ற நிகழ்வுகளுக்கு அனுமதி மறுத்தது போன்று இவரின் சின்ன சின்ன கோரிக்கைகளை கூட உதாசீனப்படுத்துவது என்கின்ற நிலை தொடர்ந்து வந்தது. இந்நிலையில்தான் 30/9/2020 அன்று தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு 9 பக்க கடிதம் ஒன்றை எழுதினார் சகாயம். அதில், என்னை போன்ற நேர்மையாளர்களை ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? நேர்மையாய் நின்றதை தவிர வேறு என்ன தவறு செய்து விட்டோம்? நம்முடைய நாட்டின் முன்னோர்களான பெருந்தலைவர்கள் IAS போன்ற பதவிகளை தொடர அனுமதித்ததே அரசு இயந்திரத்தில் நேர்மையை நிலைநாட்டி மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவத்தானே. ஆனால் உங்களுடைய பணிமாறுதல் கொள்கை நேர்மையாளர்களுக்கு எதிராகவே இருக்கிறது என்று காட்டமாகவே எழுதினார். அதில் காந்திஜியினுடைய சொற்றொடரோடு அந்த கடிதத்தை முடித்து அடுத்த நாளே 2/10/2020 அன்று காந்தி பிறந்த நாள் அன்று தன்னுடைய விருப்ப ஓய்வை கேட்டு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதினார். அந்த விருப்ப ஓய்வு கடிதத்தில் தன்னை 30/12/2020 அன்றோ அல்லது 30/1/2021 அன்றோ விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தேசத்தந்தை காந்திஜியின் பிறந்த நாள் அன்று விருப்ப ஓய்விற்கு விண்ணப்பித்ததால் காந்திஜியின் நினைவு நாளன்றோ அதற்கு முன்பாகவோ அரசு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம். ஆனால் எழுதிய 9 பக்க கடிதத்திற்கோ விருப்ப ஓய்வு கடிதத்திற்கோ எந்த பதிலும் வராத நிலையிலும் தலைமைச் செயலாளரோ பிற IAS அதிகாரிகளோ தன்னிடம் நேரடியாகவோ தொலைபேசியிலோ அழைத்து பேசாத நிலையில் 30/12/2020 அன்றைய நாளுக்கு முந்தைய நாளான 29/12/2020 அன்று தலைமைச் செயலருக்கு மீண்டும் ஒரு மெயிலையும் ஒரு கடிதத்தையும் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் தன்னை 30/12/2020 அன்று விடுவிக்க வேண்டாம், மாறாக 30/1/2021 அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ அரசும் தானும் முடிவெடுத்த ஏதாவது ஒரு நாளில் தன்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்காக தான் தலைமைச் செயலரை சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தலைமைச் செயலாளர் தன்னை அழைப்பார், அவரிடமே பேசி 30/1/2021 ஏதாவது ஒரு நாளில் தன்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்ளலாம் என்று காத்திருந்தார் சகாயம். அதன் காரணமாக தனக்கான பென்ஷன் போன்ற கருத்துருக்களை கூட தயார் செய்யாமலேயே இருந்தார்.
இந்த நிலையில் 2/1/2021 அன்று விடுமுறையான அன்றைய நாளில் அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு இவரை விடுவித்திருந்தது. இந்த நிலையில் 29/12/2020 அன்று அனுப்பிய மெயில், கடிதம் ஆகியவற்றிற்கு எந்த பதிலும் சொல்லாமல் இப்படி அரசாணை அனுப்பியிருப்பது சரியல்ல என்று இவர் அதனை பெற மறுத்துவிட்டார். உடனடியாக 30/1/2021 முன்பாக தான் விரும்புகிற ஒரு நாளில் தன்னை விடுவிக்குமாறு கோரி மீண்டும் ஒரு மெயில் அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு 3ஆம் தேதி அலுவலகத்திற்கு செல்கிறார். எப்படியும் தலைமைச் செயலாளரை சந்தித்து 30/1/2021 முன்பு ஒரு நாளில் பதவி விலகலாம் என்று எண்ணியிருந்த நிலையில் 5ஆம் தேதி தமிழக அரசே சகாயம் பதவி விலகல் கடிதம் கொடுத்துவிட்டு தனது பதவியிலிருந்து விலக மறுக்கிறார் என்று பொய்யான ஒரு செய்தியை ஊடகத்தினரிடையே பரப்புகிறது. இதனையொட்டி சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகளை சில மூத்த IAS அலுவலர்கள் பரப்பியதாக இவரிடம் சொல்லப்பட்டது. அதோடு கூட அறிவியல் நகரத்திற்கு கூடுதல் பொறுப்பு அலுவலர் உடனடியாக நியமிக்கப்பட்டார். தமிழக அரசு தன்னை அவமானப்படுத்த முயலுகிறது என்று எண்ணி அன்றைக்கு முடிக்க வேண்டிய அனைத்து கோப்புகளையும் அவசரமாக முடித்து அதோடு கூட தான் தயாரித்து வந்திருந்த அறிவியல் நகரத்தை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக மாற்ற வேண்டும், தமிழக அரசே IIT போன்ற உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்ற 3 கருத்துருக்களை தயாரித்து அனுப்பிவிட்டு பொறுப்பு ஒப்படைக்கக்கூடிய அலுவலரிடத்தில் கையெழுத்திட்டு நள்ளிரவு தன்னந்தனியாக வீடு வந்து சேர்ந்தார். 30 ஆண்டு காலம் மிகுந்த நேர்மையோடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றிய தன்னை தமிழக அரசு இப்படி கண்ணிய குறைவாக நடத்துவது ஏன்? அரசு நிர்வாகத்தில் உண்மையான நேர்மையான அலுவலர்களுக்கு இடமே இல்லையா என்று வேதனையோடு அரசு தளத்திலிருந்து வெளியேறினார். விடுவிக்கப்பட்ட செய்தி அடுத்த நாள் வந்தவுடன் ஊடகங்கள் ஆளுக்கு ஒரு கதையை கற்பனைக்கு ஏற்றவாறு திரிக்க ஆரம்பித்து விட்டன. கமலஹாசனுடன் சேரப்போகிறார், நாம் தமிழருடன் சேரப்போகிறார் என்று விருப்பம் போல செய்திகளை வெளியிட்டு தம் கற்பனை திறனை அவைகள் காட்டிக்கொண்டன. உண்மையிலேயே நம்முடைய தேர்தல் அரசியலில் ஆர்வமற்றவராய்த்தான் சகாயம் இருந்தார். காரணம், தன் அரசு பணியில் அடுத்தவரிடம் டீ வாங்கி கூட குடிக்கக்கூடாது என்பதற்காக டீ குடிக்கும் பழக்கத்தையே கைவிட்ட உச்சபட்ச நேர்மைக்கு சொந்தக்காரரான அவர் தேர்தல் அரசியலில் தன் நேர்மைக்கு பங்கம் வந்துவிடுமோ என்று அவர் ஒதுங்க விரும்புகிறார். தேர்தலை தாண்டிய சமூக மாற்றங்களில் எல்லையில்லா அக்கறை அவருக்கு உண்டு என்பதை அவர் அருகருகே இருந்து பார்த்தவர்கள் அறிவர். ஆளாளுக்கு கற்பனை கதையை கட்டிவிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் பல யோசனைகளையும் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்தின் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் என்று ஊடகங்கள் பேச ஆரம்பித்தன. அவர் நேரடியாக சந்தித்து விட்டார், சந்தித்து பேசினார் என்றெல்லாம் உண்மையை உரைப்பது போல உரக்கச் சொல்லின ஊடகங்கள். உண்மையில் நடந்தது என்ன? 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்துக்கு நெருக்கமான ஒருவரை வந்து சந்தியுங்கள், அவர் விருப்பப்படி தேர்தலில் நிற்கலாம், வென்றால் எந்த பதவியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சகாயத்திற்கு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு IAS அதிகாரியாக இருந்து கொண்டே அரசியல் பேசுவது, அரசியல் முன்னெடுப்புகளை எடுப்பது, அதற்காக ஆளுமைகளை சந்திப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று எண்ணி நாசுக்காக மறுத்துவிட்டார் என்பதே உண்மையிலும் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் அவர் ரஜினிகாந்தையோ அவருக்கு நெருக்கமானவர்களையோ நேரில் சந்தித்ததோ அலைபேசியில் தொடர்பு கொண்டதோ இல்லை. அரசியல் கனவுகளை சுமக்காத சகாயம் எப்படி இத்தகைய அரசியல் முன்னெடுப்புகளை எடுப்பார்? அப்படியே அரசியல் முன்னெடுப்புகளை எடுத்தாலும் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்துக்கும் இவருக்கும் கொள்கை முரண்பாடுகள் ஏராளமாய் இருக்கும் என்பதை சகாயத்தை நன்கு அறிந்தவர்கள் அறிவார்கள். உண்மையில் அவருக்கு அரசியல் கனவுகள் இருந்திருந்தால் லட்சக்கணக்கான இளைஞர்களை சென்றடைந்த அவர் அன்றைக்கே அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருப்பார். இன்றைக்கும் அவர் பேசுகிற கூட்டங்களில் ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்ற நிலையில் அவர் திட்டமிட்டு காய் நகர்த்தி இருப்பார். எதிர்காலத்தில் தன் அரசியல் முன்னெடுப்புகளுக்கு உதவுவார்கள் என்று பெரும் தொழிலதிபர்களை தன் அருகே வைத்திருப்பார். இதில் எதனையும் அவர் செய்திடவில்லை என்பதே உண்மை. 3 ஆண்டுகளுக்கு முன்பே சீர்காழியில் பாரம்பரிய நெல் கண்காட்சியில் கலந்து கொண்டு சென்னை திரும்ப வேண்டிய நிலை சகாயத்திற்கு. பாண்டிச்சேரி வழியாகத்தான் திரும்ப வேண்டும். இவரது மக்கள் பாதையைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பாண்டிச்சேரியில் ஒரு சிறு கூட்டம் நடத்துகிறோம், நம்முடைய இளைஞர்களிடத்திலேயே பேசுங்கள் என்று கூறியதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். சீர்காழியில் புறப்படுகிற போது எங்கே கூட்டம் என்று சகாயம் கேட்டார். கடற்கரையில் கூட்டம் என்றனர். ஏன் கடற்கரையில் வைக்கிறீர்கள்? ஒரு சின்ன அரங்கில் வைக்க வேண்டியது தானே, 40-50 பேர் கலந்து கொள்வதற்கு எதற்கு கடற்கரையில் கூட்டம் என்று கேட்டுவிட்டு சீர்காழியிலிருந்து புறப்பட்டார். 6 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் இவர் வந்து சேர்ந்த போது 7:30 மணி ஆனது. அதிகபட்சமாக கடற்கரையில் சில 100 பேர் இருக்கலாம் என்று எண்ணி சென்ற சகாயத்திற்கு கூட்டத்தை பார்த்ததும் ஆச்சரியம்.
கட்டுக்கடங்கா கூட்டம். 7000 8000 இளைஞர்கள் வந்திருந்தனர். தான் பணி செய்யாத பாண்டிச்சேரியில் கூட தான் சென்றடைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டார் சகாயம். பாண்டிச்சேரியிலே சென்றடைந்தவர் தமிழகத்திலே கேட்கவா வேண்டும்? லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் என்பது உண்மை. அப்படி தெரிந்திருந்தும் சகாயம் தேர்தல் அரசியலில் நாட்டம் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இந்த ஆட்சி முறையில் மக்களுக்கு எவ்வளவு செய்துவிட முடியும் என்பதிலும் தனது நேர்மைக்கு பங்கம் வந்துவிடுமோ என்கிற ஐயப்பாடும் தான் இவரை அரசியல் தளத்திலிருந்து தள்ளி வைக்கக்கூடிய காரணிகள். ஆனால் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் நேர்மையாக பணியாற்றிய ஒரு அரசு அலுவலராகிய தன்னை அரசுகள் தொடர்ந்து நடத்திய விதம், குறிப்பாக 7-8 ஆண்டுகளில் தன்னை அரசு நடத்தியது, தன் பணி விலகலை கூட கண்ணிய குறைவாக கையாண்ட இந்த அரசின் செயலும் சகாயத்தை சிந்திக்க தூண்டியிருக்கின்றன. அதோடு கூட சமூக மாற்றத்திற்காக ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி அவர் வழிகாட்டி வந்த மக்கள் பாதை அமைப்பில் அதன் அறக்கட்டளையின் தலைவராக இவரால் நியமிக்கப்பட்டவர் இவருக்கு எதிராக இன்று கிளம்பியுள்ளார். அதோடு அந்த அறக்கட்டளையில் நிதி முறைகேடுகளை செய்து சில இளைஞர்களை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த அவர் முயல்கிறார். இவருக்கு எதிராக பல அவதூறு செய்திகளை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்பி இவரை நேர்மையற்றவராக சித்தரிக்க நயவஞ்சகமாக முயல்கிறார். இந்த பின்புலத்தில் அரசும் உளவுத்துறையும் இருக்கின்றன என்றும் சில அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன என்றும் இவரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் அரசியலுக்கு அப்பாலே தள்ளி நின்ற இவரை ஏதோ தேர்தலுக்காக திட்டமிட்டு வெளியே வந்தார் என்று உருவகப்படுத்துவது இவருக்கு உவப்பாக இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் நேர்மையோடு பணியாற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்த நிலையில் தூக்கி எறியப்பட்ட இவரின் உண்மை நிலையை யார் அறிவார்? நேர்மையாக நின்றதற்காக பழிவாங்கப்பட்டார் என்ற உண்மை செய்தியை மறைத்து அரசியல் சாயம் பூசி திசை திருப்புகின்ற செயலை எல்லோருமே செய்தது இவருக்கு வேதனையாக இருக்கிறது. தேர்தல் அரசியலை விரும்பாத இவர் ஒரு நேர்மையாளனாக இருந்த தன்னை அரசு நடத்திய விதமும், குறிப்பாக அவர் விலகலை கண்ணியமற்ற முறையில் கையாண்டதையும் இவரது அமைப்புக்குள்ளேயே வெளிச்சக்திகள் ஊடுருவி பிளவுபடுத்த எத்தனித்தது இவரை யோசிக்க வைத்திருக்கின்றன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் சகாயத்தை அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லிய போது புன்னகையுடன் கடந்து வந்த சகாயம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னோடு பயணித்து வந்திருக்கின்றனர் என்பதையும் நினைவு கூறுகிறார். அந்த இளைஞர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் விரைவில் அவர் முடிவெடுப்பார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் எண்ணத் தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் ஊழல் பெருகிவிட்ட நிலையில் விவசாயிகளின் தொடர் வறுமை சூழல், இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு சகாயம் அரசியல் களம் இறங்கலாம். அதே நேரத்தில் சில சக்திகள் ஓட்டுகளை பிரிப்பதற்காகவும் சில அரசியல் இயக்கங்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் தன்னை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில் அதீத கவனத்தோடு இருக்கிறார் என்பதே உண்மை.